இந்த கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தினுடைய அச்சுதான் தமிழ்நாடு அரசுக்கு உள்ள முத்திரை. அது இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா கோயில்கள்லாம் இருக்கணுமா வேண்டாமா, அதுல என்னென்ன பண்றது, என்னென்ன தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அரசாங்கமா இருக்கு. கோயிலுக்குள்ள போனா ஒரு 500 ரூபாய் இல்ல 300 ரூபாய் இல்லாம கோயிலுக்குள்ள ஏழையில இருந்து உள்ளார போக முடியல. எல்லாருக்கிட்டையும் வசூல் எல்லாம் பண்ணிதான் போயிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா 2016 தேர்தல் சமயத்துல, அதுக்கு முன்ன 2011 தேர்தல் சமயத்துல நாங்க இங்க வரோம், இதே ஊருக்கு வரோம். அப்ப ஒரு பையன் என்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இங்க பெருமாளுக்கு பேர் வடபத்திர சாயி, சரியா? வடபத்திர சாயிக்கு சாப்பாடு இல்லாம பூட்டி வச்சிருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க, ஒண்ணுமே புரியலையான்னு கேட்டேன். இல்லம்மா, இங்க கும்பாபிஷேகம் பண்றேன்னு திமுக அரசாங்கம் வந்தோன்னு சொல்லிச்சு. ஆனா கும்பாபிஷேகம் பண்ணல, சாமிக்கு பாலாலயம் பண்ணிட்டு பூட்டி வச்சுட்டாங்க பெருமாளை, ஒண்ணுமே செய்யல அப்படின்னு கேட்டேன். ஆமா, அதனால நீங்க ஒரு வேண்டுதல வைங்க, வச்சுட்டு இந்த ஊர்ல இருந்து புறப்படுங்க. நம்ம ஆட்சி வந்தோன்னா, அவரே சொன்னார், நம்ம ஆட்சி வந்தோடனே அது கும்பாபிஷேகத்தை செஞ்சிடுறோம், ஒரு 3-4 மாசத்துக்குள்ள செஞ்சிடறோம்னு வேண்டிக்கிங்க. நான் இதே இடத்துல வேண்டிக்கிட்டு போனேன். அம்மா ஆட்சி வந்தது உடனே அறநிலையத்துறை அதிகாரியை கூப்பிட்டு, என்ன பிரச்சனை, ஏன் திமுக சும்மா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டதுல அவர் சொன்னாரு, அதாவதுமா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சிதம்பரத்துல இருந்து ஒரு பையன், நல்ல பையன், அந்த பையன் மேல தவறு இல்லை. அந்த பையன் நான் டோனரா இருந்து அம்பாளுக்கு மேல தங்க கவசம் போடுறேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. அன்னைக்கு அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அதை நாங்க ஜீவோல போட்டுட்டோம், ஜீவோல போட்டுக்க கூடாது, போட்டுட்டோம். அதனால என்னன்னா இங்க டிஎம்கே செய்யறதுக்கு முடியலன்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் உடனே அந்த பையன் யாரு என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா, அந்த பையன் என்னால நானும் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணி பார்த்தா ஒண்ணும் முடியல, அதனால என்னால செய்ய முடியல அப்படின்னா அரசாங்கமே செஞ்சிருக்கலாம். அரசாங்கம் செய்யல, சாமியே பத்தி போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி இது செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம், பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாருக்கிட்ட இருந்தும் வசூல் பண்ணி 3 மாசம் 4 மாசம் ஆச்சு. அம்மாவுக்கு தங்க கவசம் முடிச்சு அதை வச்சுட்டு அந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நான் இங்க கோயிலுக்கும் வந்துட்டு போனோம். எதுக்கு சொல்றேன்னா, திமுக காரவங்க கோயில் குளத்துக்கள்லாம் செய்யறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, பழக்கமும் இல்லை அவங்களுக்கு. இப்ப 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம், அடுத்த முறை 5000 கோயிலுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுதான் அவங்க பண்றது. எல்லா கோயிலையும் இது முக்கிய ஸ்தலங்கள்ல எல்லாம் அம்மா இருந்தப்போ அன்னதானம் நடந்துச்சு. இப்ப அதெல்லாம் அன்னதானம் எல்லாம் கிடையாது, எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க.